ஃபோட்டோ வேணும். இதுதான் இப்போது அவங்க தேவை. இது எப்படி பாபா நிறைவேற்றினார் என்பதை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஜோதிந்திராவும் அவங்க அப்பாவும் மும்பையில் இருக்கிற சோர் பஜார் அப்படிங்கிற இடத்துக்கு கிளம்புறாங்க. இவங்க 2 பேருமே வழக்கமாக ஒரே மாதிரியே தான் ட்ரெஸ் அணிவாங்க. அதாவது கோட்டும் ட்ரௌசரும் தான் போட்டுப்பாங்க. போட்டுட்டு அப்பா வந்து எப்பயுமே இங்கிலீஷ் டைப்பில் ஒரு ஹேட் போட்டுப்பார். மகன் என்ன பண்ணுவான்னா காந்திக்குள்ளா போட்டுப்பார். இப்படி தான் இவங்க 2 பேரும் வெளியில் போனால் ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்புவாங்க. அதே மாதிரி இன்றைக்கும் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு 2 பேரும் பஜார் வீதிக்கு போகிறாங்க. அந்த கடை வீதிகளில் மெதுவாக நடந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு பெரியவர் இவரை பார்த்து ஓடி வராரு. அந்த முஸ்லீம் பெரியவர் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன், நீங்கள் வாங்க என் கடைக்கு அப்படின்னு கூப்பிட்றாரு. இவங்க என்னங்கிற மாதிரி அந்த முஸ்லீம் பெரியவரை பார்க்குறாங்க. உடனே பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்காக என் கடையில் ஒரு பார்சல் இருக்குது, வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவங்க 2 பேரும் கொஞ்சம் பயப்படுறாங்க. சந்தேகம் வருது. என்னென்னா, இந்த பெரியவரை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. திடீர்னு நம்மக்கிட்ட வந்து உங்களுக்கு ஒரு பார்சல் என் கடையில் வச்சுருக்கேன், வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னால் யாராக இருந்தாலும் கொஞ்சம் பயம் வரதானே செய்யும். ஏதாவது ஒரு திருட்டு பொருளை நம்ம கையில் கொடுத்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு வேற இவங்க யோசிக்கிறாங்க. அந்த பெரியவர்கிட்ட கேட்குறாங்க, நாங்கள் யாருன்னே தெரியாது, எங்களை எப்படி தேர்ந்தெடுத்து எங்களுக்கு ஒரு பார்சல் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி இந்த பெரியவர்கிட்ட கேட்குறாங்க. அந்த பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாத்தையும் இங்கேயே சொல்ல முடியாது, நீங்கள் என் கடைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் கூப்பிட்றாரு. வேறு வழியே இல்லாதனால 2 பேரும் அவரோட கடைக்கு